அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் 2020-21க்கு நம்ம 2 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓல்டு ரெஜிம் ஒன்று, நியூ ரெஜிம் ஒன்று. அதில் நம்ம எது யூஸ் பண்ணலாம், எது நமக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ண சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம இன்கம் டேக்ஸ் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணது. இதில் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் டிடக்ஷன் போக, ஓகேங்களா, உங்களுடைய டேக்ஸபிள் இன்கம் உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணவே தேவையில்லை, டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா, அதாவது உங்களுடைய டேக்ஸபிள் இன்கம் உங்களுக்கு 0 தான். உங்களுக்கு 5 லட்சம் மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன வரும், அந்த அமௌண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது 0 அல்லது 12,500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட் அப்பான் உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்தது. நெக்ஸ்ட்டு 5 lakh to 7.5 lakh, ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம், அதாவது பழைய ஸ்கீமில் இருந்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கட்டணும், 20% கட்டணும். இதுவே இப்போ நியூவாக ஒரு ரெஜிம் எடுத்து வந்திருக்காங்க, அதில் இருந்தீங்கன்னா நீங்கள் 10% கட்டினா போதும். 7.5 to 10 lakhல இருந்தீங்கன்னா பழைய ஸ்கீம்னா உங்களுக்கு 20%, புது ஸ்கீம்னா 15%. 10 to 1250 அதில் இருந்தீங்கன்னா ஓல்டு ஸ்கீம்னா 30, புது ஸ்கீம்னா 20. 12, 15 to 15ல இருந்தீங்கன்னா இங்கே 30, இங்கே 25. ஆஃப்டர் 15 lakh 2 பேருக்கு சேம் தான். இதில் உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸை மட்டும் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் நியூ ஸ்கீம் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நியூ ஸ்கீம் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் இங்கே கிடைக்குது. நாம் யார் நியூ ஸ்கீம் எடுக்கணும், யார் ஓல்டு ஸ்கீம் எடுக்கணும், அதுதான். இப்போ இதெல்லாம் நமக்கு நிறைய பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க, ஸோ அப்போ நியூ ஸ்கீம் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ட்ராக்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண வர முடியாது, ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்ம அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாம். இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல 2 ஸ்கீம் சொன்ன இல்லைங்களா, ஒன்று ஓல்டு ஸ்கீம், ஒன்று நியூ. அந்த நியூவில் என்னென்னலாம் நீங்கள் காமிக்க முடியாதுன்னா, இந்தந்த அலவன்ஸ்லாம் நீங்கள் காமிக்கவே முடியாது. லீவ் ட்ராவல் அலவன்ஸ், எல்டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வேயன்ஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ரீலொகேஷன் அலவன்ஸ், ஹெல்பர் அலவன்ஸ், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ், அதர் ஸ்பெஷல் அலவன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட், டிடக்ஷன் அண்டர் Chapter 6, 80C, 80D, 80E and so on. எக்ஸப்ட் என்பிஎஸ், அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, அதை தவிர மேலே உள்ள எல்லாமே நீங்கள் என்ன பண்ணவே முடியாது, நியூ ஸ்கீமில் காமிக்க முடியாது. அதுதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் 80C இருக்கு இல்லைங்களா, அதில் எவ்வளோ காமிக்கலாம், 1.5 lakh நீங்கள் காமிக்கலாம். அதாவது ஓல்டு ஸ்கீமில் இருந்தீங்கன்னா நம்ம பிஎல்ஐ, எல்ஐசி, என்எஸ்சி பாண்ட், இந்த எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு, அது உள்ள அமௌண்ட்டில் நீங்கள் காமிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் நியூ ஸ்கீமில் காமிக்க முடியாது. அதே போல் 80Dன்றது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி. அதில் வந்து 25,000 காமிக்கலாம். இன்கேஸ் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம், 50,000 வரைக்கும் காமிக்கலாம். அதுக்கடுத்தது 87A என்னன்னா, உங்களுடைய அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் எல்லாம் சப்ராக்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுடைய டேக்ஸபிள் இன்கம் ஒரு 5 lakh கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 12,500 ஒரு சலுகை தருவாங்க. அது நீங்கள் என்ன பண்ணலாம், ஓல்டு ஸ்கீமில் சப்ராக்ட் பண்ண முடியும், நியூ ஸ்கீமில் என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அதே போல் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 2 lakh வரைக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓல்டு ஸ்கீமில் சப்ராக்ட் பண்ண முடியும், நியூ ஸ்கீமில் சப்ராக்ட் பண்ண முடியாது. அடிஷ்னல் டிடக்ஷன், ஹோம் லோனே வந்து செகண்ட் டைம் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அடிஷ்னல் டிடக்ஷனாக ஒரு 1.5 lakh பண்ணலாம். அதை வந்து நீங்கள் எதில் பண்ண முடியாது, அகைன், ஆமாம், நீங்கள் வந்து நியூ ஸ்கீமில் பண்ண முடியாது. டிடக்ஷன் ஆன் ஆட்டோ லோன் இன்ட்ரெஸ்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஓகேங்களா, நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இப்போ வாங்கினோம்னா நம்ம அதுக்கு உண்டான லோனை வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி, ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட், அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இங்கே நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப் டு 1.5 lakh வரைக்கும் தராங்க. இது எல்லாமே நம்ம எதில் பண்ண முடியாது, நியூ ஸ்கீமில் பண்ண முடியாது. இது ஓல்டு ஸ்கீமில் மட்டும்தான் உண்டு. நெக்ஸ்ட்டு
ஒரு அசியூம்காக ஓகேங்களா, ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்து ஃபுல்லி அவைலிங் ஆல் டிடக்ஷன், அவருக்கு இப்போ நம்ம பார்த்த எல்லாமே அவருக்கு அவைலபிளாக இருக்குது. அவர் ஒரு சேலரிடு எம்ப்ளாயி ஓகேங்களா, அவர் ஒரு எம்ப்ளாயி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இருக்காரு. அவர் ஓல்டு ஸ்கீமை தேர்ந்தெடுக்கிறார் ஓகேங்களா, எந்த ஸ்கீமு ஓல்டு ஸ்கீம் தேர்ந்தெடுக்கிறாரு ஓகேங்களா. அவருடைய கிராஸ் சேலரி வந்து 13.25 lakh ஆஃப்டர் ஹெச்ஆர்ஏ பெனிஃபிட் ஓகேங்களா. ஹெச்ஆர்ஏ பெனிஃபிட்டை கழிச்சுட்டு நம்ம பேசுகிறோம் இந்த இடத்துல. ஹெச்ஆர்ஏ கழிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 13.25 இருக்குது. அதை நாம் அப்படி பண்ணார்னா அவருக்கு இந்த ஆல் பெனிஃபிட்டும், அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பெனிஃபிட் எல்லாம் நம்ம அவருக்கு சப்ரைட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா அவருக்கு டேக்ஸே வரல. எப்படி பாருங்க, அவருடைய கிராஸ் சேலரி 13.25, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாருக்கும் உண்டு ஓல்டு ஸ்கீமில், அதில் ஒரு 50,000 கிடைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோன், அதாவது ஹோம் லோனில் 2 டிடக்ஷன் சொல்லியிருந்தேன், ஒன்று 2 lakh, ஒன்று வந்து 1.5 lakh ஓகேங்களா. 2 lakhல ஒன்று 1.5, அப்போ எவ்வளோ வரும் 3.5 lakh என்ன பண்ணுறாங்க அவங்க செப்பரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏடிசியில் ஒரு 1.5 lakh. அதுக்கு அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸில் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது சீனியர் சிட்டிசன் அண்டு நார்மல் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சீனியர் சிட்டிசனுக்கு உள்ள ஒரு 50,000, சீனியர் சிட்டிசன் இல்லாதவங்களுக்கு உண்டான ஒரு 25,000, அது சேர்த்து 75,000 இங்கே என்ன பண்ணுறாங்க செப்பரேட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எவ்வளோ ஒரு 1.5 lakh. அதுக்கு அடுத்தது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், இதில் ஒரு 50,000. இது எல்லாமே கழிச்சோம்னா நமக்கு டோட்டல் ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ தாங்குது 5 lakh இருக்குது. 5 lakh ஆக்சுவலாக எவ்வளோ இது போடணும் டேக்ஸ்னா 5% ஓகேங்களா. நீங்கள் 5% போட்டிங்கன்னா 1.25 வந்துருக்கும் ஓகேங்களா. அதாவது இங்கே வந்து 5% எதுக்குன்னா இந்த 2.5 லட்சத்துக்கு மட்டும். ஏன்னா பிலோ 2,50,000 என்ன கிடையாது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அடுத்து உள்ள 2,50,000 என்னது 5%. இந்த 12,500 இந்த 87A சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 lakh. ஸோ அப்போ அதில் இருந்து என்ன பண்ணிடுவாங்க சப்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கடைசியாக கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 0. அதாவது இந்த எல்லா ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து சான்ஸ் இருந்ததுன்னா சரி ஓகே. இதே அமௌண்ட்டு இன்கேஸ் நம்ம நியூ ஸ்கீமில் பண்ணால் எப்படின்னா, அதில் அவங்க எது மட்டும்தான் பண்ண முடியும், ஆமாம் இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா 50,000, அதை மட்டும்தான் அவங்க சப்ராக்ட் பண்ண முடியும். அதை தவிர நீங்கள் எது பண்ண முடியாது, வேற எதுவும் காமிக்க முடியாது. அப்போ இங்கே வந்துருங்க. அப்போ 2,50,000 அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அப்போ 0 அமௌண்ட்டு. மறுபடியும் 2 lakh to 5 lakh 5% அதுக்கு உண்டான அமௌண்ட்டு. 5 lakh to 7.5 அது ஒரு 2.5 லட்சம், அதுக்கு ஒரு 10% 25,000. மறுபடியும் இங்கே ஒரு 2.5 லட்சம் 15% அதுக்கு உண்டான அமௌண்ட். இங்கே ஒரு 2.5 லட்சம், இங்கே ஒரு 20% அதுக்கு உண்டான அமௌண்ட். இங்கே ஒரு அமௌண்ட் ஓகேங்களா. இந்த அமௌண்ட் இங்கே செப்பரேட் பண்ணும்போது தான் ஸோ இப்போ டோட்டலாக 1,43,000 எஜுகேஷன் செஸ் ஒரு 4% எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 1.49 வருது. ஸோ அப்போ நியூ ஸ்கீம் பெனிஃபிட்டே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெனிஃபிட் உண்டு. யாருக்குன்னா, என்கிட்ட சேவிங்ஸே கிடையாது சார், சுத்தமாக சேவிங்ஸே இல்லை, நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன் டேக்ஸ் கட்ட போகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும், நியூ டேக்ஸ் எடுத்தால் தான் பெனிஃபிட். ஏன்னா இங்கே நான் மொதல் பேஜில் பார்த்தோம் இல்லைங்களா, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே என்ன ஆகிட்டே இருக்கும், இங்கே மீடியமாக இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு எடுத்த உடனே அங்கே 5 lakh to 7.5 நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும், 20% கட்ட வேண்டியது இருக்கும் ஓல்டு ஸ்கீம் எடுத்திங்கன்னா. ஸோ நீங்கள் முதல்ல அமௌண்ட்டை பார்க்கணும், அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த சேவிங்ஸ் இருக்கிறத பொறுத்து நீங்கள் நியூ ஸ்கீமோ ஓல்டு ஸ்கீமோ நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா. சேவிங்ஸ் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நியூ ஸ்கீம் போங்க, சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஓல்டு டேக்ஸ் போங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.